Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபத்திற்கான ஒரு சில முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தக்கூடிய விளக்குகள் பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது தண்ணில நல்லா ஊறி இருக்கணும். ஊறிட்ட பிறகு அத நல்லா வெயில்லயோ இல்லாட்டி ஃபேன் காத்துலயோ நல்லா காய வச்சாதான் அந்த விளக்குல நம்ம எண்ணெய் ஊத்தி ஏத்துனாலும் ஒரு சில சமயங்கள் பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து கீழே கசிஞ்சிருக்கும். அப்படி எண்ணெய் கசியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய புது விளக்கா இருந்தாலும் சரி பழைய விளக்கா இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரு அகலமான பாத்திரத்துல இந்த விளக்கெல்லாம் மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியில எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா அகல் விளக்குகளையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த விளக்குகளை தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கிறதுனால அகல் விளக்குல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாம எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா இந்த தண்ணியில இந்த டைம்லயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிஷ் வாஷ் ஜெல்லோ இல்லாட்டி ஷாம்புவோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம். அப்படி பண்ணும்போது விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கும் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்க இது கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த விளக்குல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வருது பாருங்க. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கும் அழுக்கும் வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த அகல் விளக்கை இந்த தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே நல்லா காய வச்சிடலாம். இந்த விளக்கு காயறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு காஞ்சிடும். அதே சமயம் இந்த விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து கீழே கசியவே கசியாது. இந்த மழை காலத்தில் வெயில் இல்லாத சமயத்தில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம காய வச்ச விளக்குகளை அடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்ட பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணலாம். மஞ்சள் குங்குமம் வைக்காமல் விளக்கு வந்து ஏற்றக்கூடாது. இப்போ நான் ஒரே ஒரு விளக்கு வீடியோக்காக ஏற்றி காட்டுறேன். மஞ்சள் குங்குமம் வச்சிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய திரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனமாக இருக்கக்கூடிய திரியாக பயன்படுத்துங்க. ஒருவேளை வீட்டுக்கு வெளியில் வாசல்லலாம் ஏற்ற தந்தால் 4 முனை இருக்கிற மாதிரி திரியை பார்த்துக்கோங்க. அப்போ தான் காற்றுல வந்து விளக்கு அணையாமல் இருக்கும். ஒருவேளை வீட்டில் ஏற்றுற மாதிரி இருந்தால் 2 முனை போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த விளக்கு ஈஸியாக பற்ற வைக்கிறதுக்காக ஒரு கற்பூரத்தை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய எல்லா விளக்குகளுக்குமே போதுமானதாக இருக்கும். இந்த கற்பூரத்தை ஃபஸ்ட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்துட்டு இந்த தூள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விளக்கோட திரி முனையிலையும் வச்சிடலாம். அப்படி வச்சு ஏற்றும் போது விளக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு பற்ற வச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த விளக்கை ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் உடனே வந்து விளக்கு திரி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விளக்கு ஏற்றும் போது நமக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விளக்குக்குமே தனியாக பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் செடி கொடி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதோட இலைகளை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி வாழை இலையை கூட கட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். தட்டும் இலையும் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் அட்டையை வந்து விளக்குக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வந்து ஏற்றலாம். ஒருவேளை எண்ணெய் வந்து கசிஞ்சதுன்னா எண்ணெய் வந்து கீழே போகாமல் இருக்கும். அப்படி எண்ணெய் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு இல்லாட்டி கோல மாவு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எண்ணெய் கசிஞ்ச இடத்துல கொஞ்சமாக அந்த மாவை தூவி தேய்ச்சி விட்டுட்டு அந்த மாவை வந்து க்ளீன் பண்ணிட்டாலே உங்களுக்கு அங்கே வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்காது. அவ்வளோதான். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட விளக்கு வந்து சூப்பராக எண்ணெய் கசியாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.